ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஷைலு பற்றின எல்லா ரகசியங்களுமே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஷைலுவும் அனுஷாவும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு பாட்டி வந்து கத்துறாங்க, நம்மளோட வீட்டு மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பவி வந்து அவ்வளோ கோவப்படுறா. அந்த ஃபோட்டோவை தூக்கி ஷைலுவோட மூஞ்சில் வீசி, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கத்திட்டு இருக்கா. அப்போ தான் சீமா சொல்கிறேன், அந்த பாருங்க, அவரை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு வரா. உடனே வந்து பவி சொல்றா, அப்ப இந்த விஷயத்தை தான் நீ வந்து மூடி மூடி மறைக்க பாத்தியா? என்னோட வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன? எவ்வளவு மோசமான பொண்ணா இருக்க நீ, இதே மாதிரி உனக்கு வந்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேச, அப்புறம் வந்து ஷைலு வந்து வாயை மூடு பவி, சீமா ரோகிணி இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு சுலபமா வந்து சரியானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனிஷா வந்து அவகிட்ட பேச வந்தது, போட்டோகிராஃபி எடுத்தது. அப்ப வந்து சீமா, பிரேம், அப்புறம் ரோகிணி, சித்தார்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை வந்து காப்பாத்தினதுன்னு எல்லா விஷயத்தையுமே சொன்ன உடனே தான் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. உடனே பாட்டி வந்து சீமா ரோகிணியை போய் பாராட்டுறாங்க. நீங்கள் 4 பேர் இருந்ததுனால தான் இப்போ வந்து ஷைலு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா, நல்ல வேலை அவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மனோரஞ்சனிக்கு கடுப்பாகுது. இவளுங்க மாட்டுவாளுங்கன்னு பார்த்தா இப்படி எல்லாத்திட்டையும் பாராட்டு மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்களேச்சா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்கா. அதோட இங்கே ரூமில் சீமாவும் பிரேமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாடா ஒரு வழியாக வந்து இந்த பிரனிஷா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு, நம்ம ரொம்ப பயந்துட்டோங்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, ஆமாம் சீமா, நீ மட்டும் எனக்கு துணையாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தனியாக சமாளிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, எனக்கு கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அவள் வந்து கிஸ் பண்ணோன்னே அப்படியே ஹக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதை விட இங்கே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவள் வந்து சித்தார்த்தோட லேப்டாப்பில் ஒரு இதை வந்து எழுதி வச்சிருப்பா. என்ன எழுதியிருப்பா அப்படின்னா, சித்தார்த், நீங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் பெரிய வரமா நினைக்கிறேன், நம்மளோட இந்த உறவு வந்து காலம் முழுக்கமே நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பா. எழுதி வச்சுட்டு அவள் பட்டு போயிடுவா. அப்போ வந்து யதார்த்தமாக இங்கே சித்தார்த் வருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணுவான். அதில் வந்து ரோஹிணி எழுதி வச்சிருக்கிறதுலாம் இருக்குமா. அதெல்லாம் பார்த்த உடனேயே அவன் வந்து நினச்சிப்பான், ஆஹா ரோஹிணி வந்து நம்ம லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கான். அப்போ நம்மளே வந்து இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ரோஹிணி வரா. ரோஹிணி பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்டிங் ஆகி, ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நீ என்னை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவான். டக்குன்னு பார்த்து அமைதியாயிடுவான். ஆமா, ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ரோஹிணியும் கேட்கிறான். உடனே இங்க சித்தார்த் வந்து யோசிக்கிறான், இல்ல இப்ப இந்த விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது, நம்ம நாளைக்கு சூப்பரா இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லையே ஒன்னும் இல்லையே நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவர் என்ன ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறாரு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இவளும் யோசிச்சுட்டு இருப்பா. அதோட இங்க அடுத்த நாள் ஆகுது. டாக்டர் வந்து ஃபுல் செக்அப் வந்து நம்மளோட ரோஹிணியை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, இந்த கட்டெல்லாம் அவுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கட்டெல்லாம் பிரிச்சு விட்டுடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் வந்து சீமா ரோஹிணி 2 பேசுறாங்க, நம்ம பிரச்சனைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு, அதனால நாளைக்கு வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க அனிஷாவை வந்து கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ண போறாங்க போல. ஸோ அதனால பிரேம் சித்தார்த் 2 பேருமே வந்து கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க வந்து அனிஷாவை வந்து போலீஸ்லாம் அள்ளிட்டு வரானுங்க. அப்போ வந்து அனிஷா வந்து 2 பேரையும் பார்த்துட்டு பயங்கரமா கத்துறா, என்னை வந்து நீங்க இந்த மாதிரி போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துட்டீங்களா, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து கரெக்டா உள்ளாக கூட்டு போகும்போது இவன் அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. போலீஸ் எல்லாரும் இவ்வளவு பின்தொடர்ந்து வரும். உடனே சித்தார்த் வந்து பிடிக்கிறதுக்கு போவான். அப்ப பிரேம் சொல்லுவான், இல்லைன்னா விடுங்க, போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். எங்க அனிஷா வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்திக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா, இந்த மாதிரி என்னை வந்து காப்பாத்து, நான் ரொம்ப மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் வந்து வேகமா வந்து ஒரு கார் வருமா, அது மேல தெரியாம போய் மோதி அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட் ஆயிடுவா. அங்கேயே இறந்து போயிடுவா. அவளோட கையில போன் இருக்கும். அதுல யாரோ ஒரு பொண்ணு வந்து கத்திட்டு இருப்பா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து இங்க வீட்டுல காட்டுறாங்க. இங்க வந்து எல்லாரும் வந்து பூஜைக்காக எல்லாரும் வந்துடுறாங்க. அப்புறம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வந்து ஒன்னா உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் எல்லா வேலையும் மாமியாக்காரங்களும் சேர்ந்து பார்த்ததுனால அவங்களுக்கு பயங்கரமா கால் வலிக்கும். அப்படியே வந்து நொண்டி நொண்டி நடப்பாங்க. உடனே சீமா வந்து, ஐயோ அத்தை வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்குவா. உடனே வந்து ரோஹிணி வந்து, பாட்டி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கால் அமுக்கிறத பார்த்துட்டு பவியும் உமாவும் சேர்ந்துக்கிட்டு உடம்பு முழுக்க அமைக்க விட்டுட்டு இருப்பாளுங்க.
இருக்காளுங்க. அதோட இங்க நைட் ஆயிடுது. ரோஹிணி வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா ரூமே வந்து அப்படியே ஜொலிக்குது. அப்படியே ஃப்ளவர்ஸால லைட்ஸால அப்படியே டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க சித்தார்த்து. உடனே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே சித்தார்த் பக்கத்துல வந்துட்டு அவளுக்கு வந்து ஒவ்வொரு ரோஸா குடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு சித்தார்த். நீங்களா பண்ணீங்க? ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி சந்தோஷப்படுறா. ஆமா நான் உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ எடுத்து ஆ கையில குடுத்து, "ஐ லவ் யூ சோ மச் ரோஹிணி. நான் உன்ன வந்து உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னோட லைஃப்ல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே அழகானுச்சு. என் லைஃப் லாங் வந்து நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணிடுறா. இவளுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா ஆகுது. என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே வந்து சொல்றா, "சித்தார்த் என்ன சொல்றீங்க நீங்க? என்ன காதலிக்கிறீங்களா? ஆனா உங்க மேல எனக்கு அந்த மாரி ஃபீலிங்ஸ் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. உடனே சித்தார்த்துக்கு பயங்கரமான ஷாக்கு. "என்ன சொல்ற ரோஹிணி? என் மேல உனக்கு காதல் இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். உங்க மேல எனக்கு நெறைய வந்து அன்பு இருக்கு. ஆனா, அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டர்ஸ் தானே இருந்தோம். ஸோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே வேணும்னு தான் நான் நெனைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நேத்து நைட்டு நீ வந்து லேப்டாப்ல வந்து அப்படி எழுதி வச்சிருந்தியே, அப்ப எதுக்கு அப்படி எழுதுன? அப்படின்னு கேட்டா, "இந்த பாருங்க சீதா, இந்த உறவு வந்து ஆயுள் முழுக்க வேணும்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப தான் சொன்னேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம சாகுற வரைக்குமே இருக்கணும்னு சொன்னேன். மத்தபடி வேற எந்த எண்ணத்திலயும் நான் அப்படி சொல்லல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆ அவ பாட்டுக்கு போய் படுத்துடுறா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இதயமே சுக்கு நூறா உடைஞ்ச மாரி இருக்கு. என்னடா இது! இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சித்தார்த் வந்து அவள ரொம்பவே காதலிச்சிருப்பான்ல. ஸோ அதனால மனசுக்கு ரொம்ப வலிக்கும். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. சித்தார்த் மட்டும் காணோம். எங்கம்மா சித்தார்த் காணோம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் ரோஹிணிட்ட கேட்குறாங்க. அவ முழிச்சுட்டு நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. கரெக்ட்டா சித்தார்த் இறங்கி வரான். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. இங்க வந்து சித்தார்த்தும் ரோஹிணியும் பேசிக்காதத பார்க்கும்போது ரோஹிணிக்குமே ஒரு மாரி டவுட்டா தான் இருக்கும். அப்போ வந்து கருணா வந்து மாடிக்கு போகும்போது ஃபேமிலி ஃபோட்டோவ பார்க்குறாங்க. அங்க வந்து அவங்களோட பையன் வந்து சங்கரோட ஃபோட்டோவ பார்த்துட்டு கண் கலங்கி அழுறாங்க. "இப்ப வீட்ல எல்லாருமே இருக்கோம் உன்ன தவிர" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மாமியாக்காரங்க தான் வந்து இந்த மாரி "கவலைப்படாதம்மா, அவன் கண்டிப்பா வந்து வந்துருவான்" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து பார்த்தா, பவியோட தங்கச்சி வரா. வந்தவுடனே, "ஐயோ! என் தங்கச்சி வந்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இன்னொன்னு பக்கம் உமாவோட தங்கச்சியும் வந்துடுறா. ஸோ 2 பேரும் அப்படியே மினுக்கிக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காளுங்கன்னு ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. எப்படியாவது இந்த வீட்டு மருமகளா வந்து தன்னோட தங்கச்சிய ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பவி, உமா ட்ரை பண்றாளுங்கன்னு. ஆனா யாருக்குன்னு தான் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து கிச்சன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களா சீமாவும், ரோகிணியும். அப்போ வந்து ரோகிணி வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா. சித்தார்த் ஏன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து சீமா கவனிச்சுட்டு, "என்னாச்சுடி? நீ நல்லா தானே இருக்க. உனக்கும் சித்தார்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு மனசு கேட்கல. உடனே ரோகிணி வந்து கால் பண்றா. சித்தார்த் பார்த்துட்டு அட்டெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப மனசு காயமா இருக்கிறதுனால எடுக்காம தான் இருக்கான். அதனால இவளுக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நேத்து சித்தார்த்த வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே வந்து இருக்காளா. அப்போ வந்து சீமா அதெல்லாம் கவனிச்சுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது வந்து நம்மகிட்ட ரோஹிணி சொல்ல மாட்டாளோ அப்படிங்கிற மாரி அவளும் மனச போட்டு குழப்பிட்டு தான் இருக்கா. என்னதான் இருந்தாலும் அக்கா இல்லையா? தங்கச்சி வந்து இவ்வளோ கஷ்டத்துல இருந்தா எந்த அக்கா தான் தாங்குவாங்க? உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டர் பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னோட சிஸ்டர ரொம்பவே பிடிக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.